இலங்கையின் தமிழ் ஈழப் பகுதியைச் சேர்ந்த கஜன் என்பவர் தற்போது பிரான்சில் வசித்து வருகிறார். பிரபாகரனுடன் நெருக்கமாக இருந்தவரான இவர் ராஜபக்ஷ ஆட்சியில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் குறித்து விளக்கப்படங்கள் எடுத்து பல்வேறு நாட்டு மொழிகளில் ஐரோப்பியா முழுவதும் பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் பிரபாகரன் குறித்தும் ஈழத் தமிழர்கள் தொடர்பாகவும் சீமான் பொய்யான தகவல்களை பேசி வருவதை கண்டிக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். பிரபாகரன் தொடர்பாக சீமான் கூறி வரும் தகவல்கள் அனைத்தையும் ஈழத் தமிழரான கஜன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தந்தை பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசி வருவது ஈழத்தமிழர்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீமானுடைய கருத்துக்கும் தமிழீழ மக்கள் என்றோ அவருடைய கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு இந்த எதற்காக நான் இதை சொல்ல வரேன்னா, சில பதிவுகளில் நான் பிரபாகரன் பிள்ளைகள் வாங்க விவாதித்து பார்க்கலாம் தந்தை பெரியார் பற்றி என்ற சீமாண்ட கருத்துக்களும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. தமிழீழ தேசிய தலைவரையோ அல்லது தமிழீழத்தின் விடுதலைக்கான கட்டமைப்பை நீங்கள் இழுத்துக்கொண்டு தலைவரையும் இழுத்துக்கொண்டு பேசுவது இனியும் பொறுத்து கொள்ள முடியாது சீமான் அவர்கள். ஆனால் நான் கடந்து வந்த பாதைகளை மறந்துவிட்டு எங்களுக்கு உணவு வழங்கினவன், எங்களை ஆதரித்தவன், எங்களுக்கு பயிற்சி முகாமுக்கு இடங்கள் தந்தவங்கள், எங்களோட போராளிகளை கொண்டு போய் அவளை நெருக்கடிக்குள்ளே மருத்துவ வசதிகள் செய்து அறுவை சிகிச்சைகள் செய்து பாதுகாத்து கொண்டு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக மறந்துவிட்டு நாங்கள் எந்த வகையிலே நான் கண்மூடிக்கொண்டு இருக்க முடியாது என்பதை திரு சீமான் அவர்களுக்கும் சீமான் தொண்டர்களுக்கும் இதில் சொல்லக்கூடிய விடயம். தொடர்ந்து பேசியவர், ஈழத்தமிழர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அனைத்து உதவிகளையும் செய்தது திராவிட இயக்கங்கள் தான் என்றும் அரசியல் ஆதாயத்திற்காக பேசி வரும் சீமானுக்கும் ஈழத்தமிழர் போராட்டங்களுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தமில்லை என்றும் பிரபாகரனுடன் உடனிருந்த கஜன் தெரிவித்துள்ளார். 80களில் எங்களோட தேசிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு சென்ற பின்பு இந்த இயக்கங்கள், இந்த தந்தை பெரியாருடைய கழகங்கள், இந்த தந்தை பெரியாருடைய வளர்க்கப்பட்ட அந்த கட்சிகள், அந்த இயக்கங்களால் எங்களோட போராளிகளுக்கு சாப்பாடுகள் வழங்கப்பட்டது. அவை இந்த சொந்த காணிகளுக்கு இருக்கப்பட்டது. வீடுகளில் வச்சு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகள், வீடுகள் போன்றவையில் வச்சு எங்களோட போராளிகளுக்கு குடல் வலிக்கிட்டதும் கால் இல்லாதவனும் கை இல்லாதவனும் கொண்டு வந்து வைத்தியம் செய்வதற்கு இந்த திராவிட இயக்கங்கள்லாம் முழுக்க ஒற்று மொத்தமான எங்களுக்குரிய ஆதரவை தந்து இங்கே இருந்தது. இப்பவும் நாங்கள் சொல்லக்கூடியது சீமாண்ட கருத்துக்கும் எங்களோட விடுதலை இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை.